வாசிக்க முடிகிறது. லூக்கா 7ஆம் அதிகாரம் 50ஆம் வாக்கியம், அதனுடைய மார்க்கு 10ஆம் அதிகாரம் 52ஆம் வாக்கியம். ஒருவர் வாசிங்க பார்க்கலாம். அவர் ஸ்திரீயை நோக்கி உன் விசுவாசம் உன்னை இரட்சித்தது, சமாதானத்தோடே போ என்றார். சமாதானத்தோடு போ என்று சொன்னார். அல்லேலூயா. சரி, ஆமென். மார்க்கு சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 52ஆம் வாக்கியம். இயேசு அவனை நோக்கி நீ போகலாம், உன் விசுவாசம் உன்னை இரட்சித்தது என்றார். உடனே அவன் பார்வையடைந்து வழியிலே இயேசுவுக்கு பின் சென்றான். ஆமென். ஒரு அல்லேலூயா. இந்த பகுதியை நீங்கள் நன்றாய் கவனித்து பார்க்கும் பொழுது, ஆமென், லூக்கா 7:50ஆக இருந்தாலும் சரி, மார்க்கு 10ஆம் அதிகாரம் ஆமென் 52வது வசனமாக இருந்தாலும் சரி, இந்த இரண்டு பகுதிகளிலும் ஒரே பிரதிபலிப்பை பார்க்க முடிகிறது. உன்னுடைய விசுவாசம் உன்னை இரட்சித்தது. உன்னுடைய விசுவாசம் உன்னை இரட்சித்தது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த இடத்தில் ஒரு ஸ்திரீயாக இருந்தாலும் விசுவாசம் இரட்சிப்பை கொண்டு வருகிறது. ஒரு புருஷனாக இருந்தாலும் இரட்சிப்பு, ஆமீன், விசுவாசம் இரட்சிப்பை கொண்டு வருகிறது. ஆகவே ஆமீன், கர்த்தருடைய ஒரு தேவ பிள்ளையினுடைய விசுவாசம் செயல்படுவதற்கு ஸ்திரீ புருஷர்கள் என்று சொல்லுகிற வித்தியாசம் இல்லை. ஸ்திரீ புருஷர்கள் என்ற வித்தியாசம் இல்லை. கொஞ்சம் ட்ரிபிள் குறைச்சிக்க லைட்டை. சரி, தொடர்ந்து நாம் வேதாகமத்தில் கவனிக்கும் பொழுது, ஆமென், யோவான் சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம், சரி 11ஆம் அதிகாரம் 40ஆம் வாக்கியத்தை ஒன்று கவனிங்க. யோவான் எழுதிய சுவிசேஷம் அதனுடைய 11ஆம் அதிகாரம் 40ஆம் வாக்கியம். இயேசு அவளை நோக்கி நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். தேவனுடைய மகிமையை காண்பாய். கடந்த 2 வசனங்களை நாம் தியானித்தோம் அல்லது நாம் படித்தோம். இப்பொழுது ஒரு வசனத்தை படித்திருக்கிறோம். இந்த 2 வசனங்களிலும் உள்ள அடிப்படையான ஒரு வித்தியாசத்தை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். இது எந்த காலம்? கடந்த காலம், இரட்சித்தது. இதை நிகழ்காலத்தில் சொல்லுங்கள், இரட்சிக்கிறது. எதிர்காலத்தில் சொல்லுங்கள், இரட்சிக்கும். அல்லேலூயா. அப்போ அந்த ஆமென், பர்திமேயுனிடத்தில் பேசிய சரித்திரமும் அந்த ஸ்திரீயினிடத்தில் பேசின சரித்திரமும் ஆமென் கடந்த காலத்தை சொல்லுகிறது. இரட்சித்தது. இதுவரை இருந்த விசுவாசம் உன்னை இரட்சித்தது. உனக்குள் இருந்த விசுவாசம் உன்னை இரட்சித்தது. அப்போ கடந்த காலத்தையும் கடக்க பண்ணினது நம்மிடத்தில் இருந்து வெளிப்பட்ட விசுவாசம் என்பதை மறந்துவிடக்கூடாது. அல்லேலூயா. அதுதான் அடிப்படை. கடந்த காலத்திலும் நம்மை சில காரியங்களை தாண்ட பண்ணி இருக்கிறது. நம்முடைய குடும்பத்தில் சில காரியங்களை கடக்க பண்ணினது நாம் கர்த்தர் பேரில் வைத்த ஏதோ ஒரு விசுவாசம். ஆனால் இந்த இடத்தில் நம்ம படிக்கும் பொழுது, அதாவது யோவான் 11ஆம் அதிகாரத்தின் 40ஆம் வசனத்தை படிக்கும் பொழுது, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். இது எந்த காலத்தில் எழுதப்பட்டிருக்கிறது? எதிர்காலத்திற்கு எழுதப்பட்டிருக்கிறது. கடந்த காலத்திலும் ரட்சிப்பு அல்லது விசுவாசம் உங்களுக்கு செயல்பட்டிருக்கிறது. ஆனால் இதே விசுவாசத்தை விட்டுவிடக்கூடாது. வருகிற நாட்களிலும் அதை பயன்படுத்தினால் வேதம் சொல்லுகிறது, இதுவரை நீங்கள் கண்டது ரட்சிப்பு, இனி காணப்போகிறது மகிமை என்பதை மறந்துவிடக்கூடாது. அல்லேலூயா. இதுவரை கண்டவை விடுதலைக்கு ஏதுவானவை, இதுவரை கண்டவை விடுதலைக்கு ஏதுவானவை, இதுவரை கண்டவை சரீர ரட்சிப்பிற்கு ஏதுவானவை.
ஆனால் இனி காணப்போகிறவை மகிமைக்கு ஏதுவானவைகள். அப்போ நம்முடைய விசுவாசம் தளர்ந்து விடக்கூடாது, நம்முடைய விசுவாச வாழ்க்கை தளர்ந்து விடக்கூடாது, நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை தளர்ந்து விடக்கூடாது. இதுவரைக்கும் கண்ட ரட்சிப்பிற்கடுத்தவைகள் அல்ல, இனி காண வேண்டியவைகள் மகிமைக்கடுத்தவைகள் என்பதை மறந்துவிட வேண்டாம். அல்லேலூயா. சில தேவனுடைய பிள்ளைகள் சொல்லுவாங்க, பாஸ்டர் எனக்கு எதிர்காலம் இருக்கிறதா, என் குடும்பத்திற்கு எதிர்காலம் இருக்கிறதா, என் ஊழியத்திற்கு எதிர்காலம் இருக்கிறதா? கடந்த காலம் என்கிற ஒன்று உங்களுக்கு இருந்திருக்குமானால் எதிர்காலம் என்கிற ஒன்று நிச்சயம் இருந்திருக்கும். அல்லேலூயா. கடந்த காலத்தில் அழிந்தவர்கள் அநேகர். கடந்த காலத்தை கடந்து நிகழ்காலத்தை காண கர்த்தர் நமக்கு உதவி செய்தார் என்றால் நமக்கு ஒரு எதிர்காலம் உண்டு என்பதை நம்ம என்ன செய்யக்கூடாது, மறந்துவிடக்கூடாது. அல்லேலூயா. இன்னைக்கு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற இடத்துல என்னைக்கோ நம்ம அழிஞ்சு போயிருக்கணுமே. நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிற நம்முடைய குடும்பத்தில் என்னைக்கோ நம்ம காணாமல் போயிருக்கணுமே. இன்னைக்கு இருக்கிறதான சூழ்நிலைகளில் என்னைக்கோ காணாமல் போயிருக்கணுமே. நம்மை போல எத்தனையோ குடும்பங்கள் இருந்துச்சே, அவர்கள் பலரையும் கர்த்தர் நம்மளை நிற்க வச்சாரா, நம்ம குடும்பங்களை நிற்க வச்சாரா? அப்போ கடந்த காலத்தை கடந்து ஒரு நிகழ்காலத்தை வந்து சேர்ந்தீர்களா? கொரோனாவில் எத்தனை பேர் நம்ம கண்ணுக்கு முன்னால் தோத்திரம் புதைப்பதற்கு ஆள் இல்லாமல் மடிந்து போனாங்க. அப்போ அந்த கடந்த காலங்களை கடந்து இன்னைக்கு ஒரு நிகழ்காலத்தில் வருவதற்கு கர்த்தர் உதவி செய்தால் அன்றைக்கு இருந்த விசுவாசம் நமக்கு என்றைக்கும் இருக்குமானால் ஒரு எதிர்காலம் உண்டென்பதை மறந்துவிடக்கூடாது. அல்லேலூயா. அப்போ இன்றைக்கு இந்த சபை ஒரு விசுவாசிக்கிற சபையானால், இந்த ஊழியம் ஒரு விசுவாசிக்கிற ஊழியமானால், இந்த இடத்தில் இருக்கிற தேவனுடைய பிள்ளைகள் விசுவாசிக்கிற தெய்வ பிள்ளைகளானால் கடந்த காலத்தில் ரட்சிப்பு, நிகழ்காலத்திலே சாட்சி, எதிர்காலத்தில் மகிமை. புரிகிறதா? அப்போ என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் எனக்கு ஒரு நிகழ்காலம் இருந்ததுனால தான் இன்னைக்கு ராத்திரி இந்த இடத்துல கர்த்தர் இந்த ஆலயத்திற்குள்ளே என்னை கொண்டு வந்திருக்கிறார். மகிமையான ஒரு நிகழ்காலம் எனக்கு இருக்கிறது, மகிமையான ஒரு நிகழ்காலம் எதிர்காலம் என் குடும்பத்திற்கு இருக்கிறது, மகிமையான ஒரு எதிர்காலம் என் சபைக்கு இருக்கிறதுனால தான் இந்த சபையில் இன்னைக்கு ராத்திரி வந்து என் விசுவாசத்தை ஒன்று கூட தட்டி எழுப்புவதற்கு ஆண்டவர் ஒரு பெரிய பாக்கியத்தை கர்த்தர் எனக்கு தந்தார். அல்லேலூயா. அல்லேலூயா. எதிர்காலம் உண்டென்ற நம்பிக்கை உங்களுக்கு இருக்குமானால் கண்டிப்பாக சொல்லுகிறேன், உங்கள் எதிர்காலம் மகிமையானதாகத்தான் இருக்கும். ஆமாம். அல்லேலூயா. மகிமையை காண்பாய். மகிமையை நீ விசுவாசித்தால் மகிமையை. அப்போ உங்கள் பக்கத்தில் இருக்கிறவங்களை பார்த்து சொல்லுங்க, இனி நாம் பார்க்க போகிறவைகள் மகிமையானதாக இருக்கும். இப்படித்தான் நடக்கும். எனக்கு தெரியும் ஆண்டவர் என்னை சுகமாக்குவார், எனக்கு தெரியும் என் புருஷன் ரட்சிக்கப்படுவான், எனக்கு தெரியும். ஆனால் அது ரட்சிப்பிற்கு அடுத்தவை. ஆனால் என் ஊழியக்காரன் இப்படி ஒரு என் புருஷன் ஒரு ஊழியக்காரனாக மாறுவான்னு நான் நினச்சே. அதுதான் மகிமைக்கு அடுத்தவைகள். அதான் பைபிள் சொல்லுகிறது, நீ அறியாதவைகளையும் உனக்கு எட்டாதவைகள். மகிமையின் அனுபவம் என்ன? அறியாதவைகளையும் எட்டாதவைகளும் தான் மகிமை. உங்க கண்ட்ரோல்ல உங்க எதிர்காலம் இருக்காது. ஆமாம், நான் இப்படி நினச்சேன், ஆண்டவர் இப்படி செய்தார், என் வாழ்க்கை இப்படியெல்லாம் இருக்கும்னு நினச்சேன், ஆண்டவர் இப்படி செய்தார், இப்படியெல்லாம் ஒரு அற்புதம் நடக்கும்னு நான் நினச்சேன், பார்த்ததில்லை. இப்படி சொல்லுவீங்க தெரியுமா? அதுதான் மகிமையானது. உங்கள் கண்கள் ஆச்சரியப்பட, உங்கள் காதுகள் ஆச்சரியப்பட, உங்கள் சிந்தனைகள் ஆச்சரியப்பட. உண்மையிலேயே இன்னைக்கு ராத்திரி கர்த்தர் சொல்லுகிறார், அப்படிப்பட்ட மகிமையானவைகளை என் தேவன் உங்களுக்கு தர அவர் வல்லமை உள்ளவராகவே காணப்படுகிறார். அல்லேலூயா. இந்த 40ஆம் வசனத்தில் எங்க யோவான் 11:40 தோத்திரம், ஆமென், நீ விசுவாசித்தால் தேவ மகிமையை
காண்பாய் அப்படின்னு சொன்ன உடனே அந்த மார்த்தாளுக்கும் இயேசுவுக்கும் இடையில ஒரு சம்பாஷணை நடைபெறுகிறது. அப்போ இயேசு சொல்லுகிறார், உன் சகோதரன் என்ன செய்வான், மரித்தாலும் என்ன செய்வான், பிழைப்பான் அப்படின்னு சொன்ன உடனே ஆமாண்டவரேன்ட்டா, ஆமாண்டவரேன்ட்டா. அதாவது நான் ரட்சிப்புக்கு அடுத்தது என்பது நாம் நினைப்பது நடப்பது, மகிமை என்பது நாம் நினைக்காததும் நடப்பது. அதான் ரெண்டுக்குள்ள வித்தியாசம். இப்போ உடனே இயேசு சொல்லுகிறார், மரித்தால் என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் என்ன செய்வான், பிழைப்பான்ட்டார். உடனே இந்த அம்மா என்ன சொல்ல, ஆமா ஆண்டவரே, என் சகோதரன் மகிமையான உம்முடைய வருகையின் நாட்களில் அவன் உயிரோடு எழும்புவான்னு எனக்கு நல்லாவே தெரியும். அப்போ அந்த அம்மா என்ன நினைக்கிறாங்க, ஆண்டவர் வருவார், வரும் பொழுது இவனை என்ன செய்வான், எந்திரிச்சு வருவான். ஆண்டவர் சொல்லுகிறது என்ன, தோத்தர் அது ரட்சிப்பிற்கு அடுத்த காரியம். ஆண்டவர் எதை குறித்து பேசுகிறார், மகிமைக்கு அடுத்த காரியத்தை பேசுகிறார். ஆண்டவர் தோத்தர இன்றைக்கு உயிர்ப்பிக்கப்படுவான்னு கர்த்தர் பேசுகிறார். அந்த அம்மா கடைசி காலத்தில் உயிர்ப்பிக்கப்படுவான்னு பேசுகிறார். அப்போ ஆண்டவர் இனி பேசுவது ரட்சிப்பிற்கு அடுத்தவைகள் அல்ல, மகிமைக்கு அடுத்தவைகளை பேசுகிறார். அல்லேலூயா. அப்போ இன்றைக்கு ராத்திரியில் இந்த இடத்தில் இருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் பார்த்து, நீங்கள் உங்கள் குடும்பத்தை குறித்து, நீங்கள் உங்கள் வாழ்க்கையை குறித்து, நீங்கள் உங்கள் புருஷனை குறித்து, நீங்கள் உங்கள் மனைவியை குறித்து, நீங்கள் உங்கள் பிள்ளைகளை குறித்து, ஒரு பெரிய ஊழியத்தை குறித்து ஒரு வரையறை வச்சிருக்கிறீங்க. இப்படித்தான் நடக்கும், இப்படித்தான் நடக்கும், இப்படித்தான் செய்யும், இப்படித்தான் ஆண்டவர் செய்வார் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க. அது ரட்சிப்பிற்கு அடுத்த காரியங்கள். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், ஊழியத்தில் நீங்க நினைத்து கூட பார்க்காத மாற்றங்களை என் தேவனாகிய கர்த்தர் தர விரும்புகிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ இப்ப மறுபடியும் நம்ம யாரிடத்தில் வரப்போகிறோம், அன்னாளிடத்திற்கு திரும்பி வரப்போகிறோம். அன்னாளிடத்திற்கு திரும்பி வரப்போகிறோம். ஒரு எதிர்காலம் ஒரு தனி மனிதனில் அல்ல. வேதாகமத்தில் வாசிக்கும் பொழுது அன்னாளுக்கு ஒரு எதிர்காலம் வந்துச்சு, அன்னாளுடைய குடும்பத்திற்கு ஒரு எதிர்காலம் வந்துச்சு, சபைக்கு ஒரு எதிர்காலம் வந்துச்சு, தேசத்திற்கே ஒரு எதிர்காலம் வந்துச்சு. அப்போ மகிமை வெளிப்பட்டால் உங்களோட முடியாது, உங்கள் குடும்பத்திலையும் கிரிய செய்யும். மகிமை வெளிப்பட்டால் உங்கள் குடும்பத்தோட முடியாது, உங்கள் சபையிலையும் வெளியே செயல்படும். அவங்க சபையில் முடியாது, உங்கள் தேசத்தோடும் வெளிப்படும். அதனால தேவனுடைய மகிமை இந்த நாட்களில் வெளிப்படத்தக்க தெய்வீக விசுவாசம் நமக்குள்ளே வளர அப்படிப்பட்ட ஒரு விசேஷ அபிஷேகத்தை இன்னைக்கு ராத்திரி அநேகருக்குள்ள கர்த்தர் தர விரும்புகிறார். அல்லேலூயா. பாருங்க, விசுவாசம் ரெண்டு வகைப்படும். ஒன்று என்னிலிருந்து உருவாக்கப்படுகிற விசுவாசம். எல்லாரும் இந்த வார்த்தையை சொல்லுங்க. அதுக்கு என்ன வசனம் சொல்லுவீங்க? உங்களிடத்தில் விசுவாசத்தை தொடங்குகிறவரும் முடிக்கிறவருமாகிய, அப்படித்தானே இருக்கு. அப்ப என்னிடத்திலிருந்து தொடங்குகிறது என்றால் எனக்குள்ளிருந்து உருவாக்கப்படுகிற விசுவாசம். ஆமாவா இல்லையா? தேவனிடத்திலிருந்து கொடுக்கிற விசுவாசம் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? ஆவியின் வரங்கள் எத்தனை? ஆவியின் வரங்கள் எத்தனை? 9. அதில் ஒரு வரத்தினுடைய பெயர் என்ன? 9இல் ஒன்று விசுவாசம். வேதம் சொல்லுகிறது, ஆமீன், பரிசுத்த ஆவியின் வரங்கள் பொது பிரயோஜனத்திற்காக என்ன செய்யப்படுகிறது? அருளப்படுகிறது. அந்த வார்த்தை இருக்கும், அருளப்படுகிறது. அப்படின்னு என்ன அர்த்தம்? கொடுக்கப்படுகிறது. அப்போ சிலர் நம்ம ஆரம்ப கால விசுவாசம் எனக்குள்ளிருந்து என்ன செய்யப்படுகிறது? உருவாக்கப்படுகிறது. ஆனால் கிருபைகளுக்கு அடுத்த விசுவாசம் எனக்கு தேவனால் என்ன செய்யப்படுகிறது? கொடுக்கப்படுகிறது. அப்போ தோத்திரம், எனக்குள் உருவாக்கப்படுகிற விசுவாசம் என்னுடைய ரட்சிப்பிற்கு காரணமாய் மாறும். தேவனால் எனக்குள் கொடுக்கப்படுகிற விசுவாசம் தேசத்தில் மகிமை வெளிப்படுவதற்கு காரணமாகும். நான் சொல்லுது உங்களுக்கு புரியுதா இல்லையா? அப்போ நீங்க நல்லா கவனிக்கணும். நம்ம ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபிக்கும் பொழுது சொல்ல வேண்டிய வார்த்தை, என்னுடைய விசுவாசத்தை கர்த்தர் என்ன செய்ய வேணும்? வர்த்திக்க பண்ண வேண்டும். என்னுடைய விசுவாசம்
வர்த்திக்க பண்ண வேண்டும். ஏன்னா விசுவாசம் எனக்குள்ளிருந்து உருவாக்கப்படுகிற விசுவாசம் என்னுடைய ரட்சிப்பிற்கு காரணமாகிறது. ஆமென், தோத்திரம். ஒரு மனிதன் முடவனாக இருக்கிறான். ஆலயத்தின் வாசல் படியிலே தேவ மனிதன் சீசன் அவனை உற்று பார்த்து அவன் ரட்சிப்பிற்கேற்ற விசுவாசம் அவனிடத்தில் இருக்கிறது என்று கண்டு அவனை சுகமாக்கினான் அப்படின்னு நம்ம பைபிளில் படிக்கிறோம். அப்ப எனக்குள் இருந்து உருவாக்கப்படுகிற விசுவாசம் என்னுடைய வளர்ச்சிக்கு, என்னுடைய விடுதலைக்கு, என்னுடைய ரட்சிப்பிற்கு, என்னுடைய பிரகாசத்திற்கு காரணமாகிறது. அதே நேரத்தில் ஆண்டவரிடத்திலிருந்து எனக்கு கொடுக்கப்படுகிற விசுவாசம் எனக்கு அல்ல, என் குடும்பத்திற்கும், என் மூலம் என் சபைக்கும், என் மூலம் என் தேசம் ஆசீர்வதிக்கப்பட காரணமாக்கப்பட போகிறது. அல்லேலூயா. அப்ப இன்றைக்கு சிலருக்குள்ள நமக்குள்ள விசுவாசத்தை ஆரம்பிக்கணும். ஆனா சிலருக்கு இன்னைக்கு ராத்திரி ஆண்டவர் ஒரு விசுவாச வரத்தை என் தேவனாகிய கர்த்தர் கொடுக்க போகிறார். அல்லேலூயா. நம்முடைய சபை ஒரு எழுப்புதலை நோக்கி பயணிப்பது. முதலாவது சபை தன்னை விசுவாசத்திலே அலங்கரித்து கொள்ள வேண்டும். ஒரு தேவ பிள்ளை தன்னை விசுவாசத்திலே அலங்கரித்து கொள்ள வேண்டும். அந்நாள் தன்னை விசுவாசத்தில் அலங்கரித்தபடியினால் அவர்கள் நிமித்தம் எல்கானாவினுடைய குடும்பம் கட்டப்பட்டது. அவள் நிமித்தம் தரிசனமில்லாத சபை கட்டப்பட்டது. அவள் நிமித்தம் இஸ்ரவேல் என்று சொல்லுகிற மிகப்பெரிய சாம்ராஜ்யம் என்ன செய்யப்படுகிறது? கட்டப்படுகிறது. ஆனா உண்மையாவே சொல்றேன், தோத்திர, இந்த அம்மா ஒரு குழந்தைக்காக தான் ஜோம் பண்ணாங்க. சபை மாறணும்னு இவங்க ஜோம் பண்ணாங்களா? இல்லை. தோத்திரம், தன் குடும்பம் தன்னுடைய அவமானம் மாறணும்னு ஜோம் பண்ணுச்சு. ஆனா கர்த்தர் இவங்க சொன்னாங்க, ஏன் அவமானம் மாறணும்னு ஆண்டவர் திட்டமிட்டார். உன்னால தேசத்தின் அவமானமே மாறணும்னா. அல்லேலூயா. அதுதான் மகிமை. இந்த இடத்துல இருக்கிற சிலர் எல்லாம், எனக்கு ஒரு அற்புதம் நடந்துராதா பாஸ்டர், எனக்கு ஒரு அற்புதம் நடந்துராதா பாஸ்டர், என் பிரச்சனை மாறாதா பாஸ்டர்னு நீங்க வந்திருக்கிறீங்க. அந்நாள மாதிரி தான். அந்நாளுக்கு தேவை தேசத்தின் எழுப்புதல் அல்ல, அந்நாளின் தேவை சபையின் எழுப்புதல் அல்ல. தோத்திரம். யாரு பெனினாளுடைய முகத்தில் என்ன செய்யணும்? கரி பூசணும். தோத்திரம். இனி அவ என்ன ஏளனமா என்ன செய்யக்கூடாது? பேசக்கூடாது. என் வீட்டில் நான் அனுபவிக்கிற பிரச்சனையிலிருந்து எனக்கு ஒரு விடுதலை வேணும். நீங்க நினைச்சு வந்தது அதுதான். ஆனா கர்த்தர் சொல்லுகிறார், உன் நிமித்தம் செய்ய போகிறது உன் பிரச்சனைக்கு அல்ல முடிவு. உன் நிமித்தம் உனக்கு பிரச்சனைக்கு முடிவு, உன் குடும்பத்தின் பிரச்சனைக்கு ஒரு முடிவு, உன் சபையின் பிரச்சனைக்கு ஒரு முடிவு, உன் தேசத்தின் பிரச்சனைகளுக்கு முடிவு. அதுதான் கர்த்தர் சொன்னார். ரட்சிப்பிற்கு அடுத்தவைகள் அல்ல, மகிமைக்கு அடுத்தவைகள். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. அப்போ இன்னைக்கு ராத்திரியில் நம்ம ஆண்டவரிடத்தில் இன்னும் கிட்ட போய் கேட்கணும், ஐயா அந்த விசுவாசம் எனக்கு வேணும்ன்றேன், அந்த விசுவாசம் எனக்கு வேணும்ங்கிறேன், அந்த விசுவாசம் எனக்கு வேணும்ங்கிறேன், அந்த விசுவாசம் என் குடும்பத்திற்கு வேணும்ங்கிறேன். இந்த சபையில் அந்த எழுப்புதலை நோக்கி உங்களை கொண்டு போகிற அந்த விசுவாசம், அந்த 2 விதமான விசுவாசமும் இந்த நாளில் உங்கள் மேல் வெளிப்படுவதாக. என்ன? அல்லேலூயா. உங்களுக்குள் இருந்து உருவாக்கப்படுகிற விசுவாசம் இருதயத்தில் ஆளுகை செய்யும். ஆனால் உங்கள் மேலிருந்து உயரத்திலிருந்து கொடுக்கப்படுகிற விசுவாசம் உங்கள் சிரசிலிருந்து செயல்படும். அந்நாள் தன்னை நம்பி உம்முடைய அடியாளுக்கு ஒரு ஆண் பிள்ளை என்ன செய்யணும்? தரணும்னு சொன்னாங்க. அதே நேரத்தில் அந்த நம்பிக்கை யாரிடத்தில் இல்லை? யாரிடத்தில் இல்லை? சாராயினிடத்தில் இல்லை. சாராய் சொல்றாங்க, என்னால் அதை செய்ய முடியாது, அதனால ஆகாரை நீர் என்ன செய்து கொள்ளும்? பயன்படுத்தி கொள்ளும். உண்மையாகவே சொல்லுகிறேன், தோத்திரம், அந்த இடத்துல ஆகாரை நம்பி தோத்திரம் அபிரகாமுக்கு கொடுத்த நேரத்தில் தன்னை தேவனுடைய கரத்தில் ஒப்பு கொடுத்திருக்கலாம். அல்லேலூயா. அதை குறித்து நான் அடுத்த பகுதியில் படிக்கும் பொழுது உங்களுக்கு தெரியும். அப்ப முதலாவதாக ஒரு மனிதன் தன்னை விசுவாசிக்க வேண்டும். அல்லேலூயா. தன்னை என்ன செய்யணும்?
அநேக நேரங்களில் நம்மை தகுதியற்றவர்களாய் நமக்கு முன் நிறுத்துவது பிசாசுனுடைய மிகப்பெரிய தந்திரம். பிசாசுனுடைய தந்திரமே நான் என்னை தரமற்றவனாக பார்ப்பது. இரண்டாவதாக மற்றவர்கள் என்னை தரமற்றவர்களாய் பார்ப்பது. மூன்றாவதாக தேவனுக்கு முன்பு நான் தரமற்றவனாக நிற்பது. பிசாசு முதல்ல உங்களை உங்களை உங்கள் பார்வையில் தம்மை தகுதியில்லாதவர்களாக நிறுத்த பண்ணுவான். புரியுதா உங்களுக்கு? எப்பவுமே பிசாசு அப்படிதான். நம்ம ஜோம் பண்ணணும்னு உன்னால எங்க முடியும், நீ எல்லாம் ஜோம் பண்ணிக்கிட மாட்டா. ஊழியம் செய்யணுங்கிற எண்ணம் வரும் பொழுது உன்னால எப்படி செய்ய முடியும், உனக்கு என்ன படிப்பறிவா இருக்கு, உன்னால அதெல்லாம் செய்ய முடியாது. தோத்தர பாஸ்டர் கூட ஊழியத்தில் முன் வருவதற்கு முயற்சித்தா பிசாசு லைட்டா காதல லைட்டா சவுண்டு விடுவான். இல்லை அவங்க எல்லாம் ஊழியம் செய்யறாங்க, உனக்கு அந்த அறிவு கிடையாது, நீ தான் பாவி ஆயிட்டே, நீ தான் இந்த தப்பெல்லாம் பண்ணினவன் ஆயிட்டே, நீ தான் இதெல்லாம் செய்யறதுக்கு தகுதியே கிடையாது, அதனால நீ இதை செய்துகிட மாட்டே. முதலாவது நீங்க தெளிவா புரியணும், நான் என்னை அங்கீகரிக்காத பட்சத்தில் இந்த உலகத்தில் யாரும் என்ன அங்கீகரிக்க மாட்டாங்க. சொல்லுது உங்களுக்கு புரியுதா இல்லையா? முதல்ல யாரு அங்கீகரிக்கணும், என்ன நான் அங்கீகரிக்கணும். என்னால் படிக்க முடியும், என்னால் ஜெபிக்க முடியும், என்னால் இந்த ஊழியத்தை செய்ய முடியும், என் நிமித்தம் என் குடும்பம் ரட்சிக்கப்பட முடியும், என்னால் இந்த எழுப்புதலின் காலத்தில் ஆண்டவருக்காக எதையாகிலும் செய்ய முடியும். உண்மையா இன்னைக்கு ராத்திரி ஆண்டவர் மறுபடியும் சொல்லுகிறார், இந்த எண்ணத்திற்கு மாறான ஒரு எண்ணம் உங்களுக்குள்ள இருக்குமானால் அது 100% ஆண்டவர் வருகிறது அல்ல, பிசாசு உங்களை ஆயுதமாய் பயன்படுத்துகிறான் என்பதை நீங்கள் மறந்துவிடக் கூடாது. அல்லேலூயா. அப்போ ஒரு ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளை, விசுவாசத்திலே வளர்ச்சி அடைகிற ஒரு தேவ பிள்ளை எப்படித்தான் சொல்லணுமா, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலனுண்டு, எனக்கு பலனுண்டு, எனக்கு பலனுண்டு. அல்லேலூயா. தன்னை விசுவாசிக்காத யாருமே, தன்னை திடனமாய் காணாத யாருமே சாதிச்சதா சரித்திரமே இல்லைம்மா. நான் ஒன்று சொல்லட்டுமா? தோத்திரம். தேவ மனுஷனாகிய தாவீதனுடைய சரித்திரத்தை நம்ம படித்தோம். தாவீதை பார்த்து சவுல் சொல்லுகிறான், நீ சின்ன பையன், நீ சின்ன பையன், உன்னால முடியாதுன்னு சொல்றான். அந்த இடத்துல தேங்க்யூ பாஸ்டர்னா சொன்னாரு, தேங்க்யூ ராஜாவே, நீர் எனக்கு தந்த நல்ல ஆலோசனைக்காக உமக்கு நான் நன்றி சொல்லுகிறேன். வாய்ப்பே இல்லை. அந்த இடத்தை விட்டு பைய கலந்துட்டார். ஏன்னா தோத்திரம், ஒன்னால முடியாதுன்னு சொல்லி உன் காத்துக்கு சொல்லுகிறவன் பேயாத்தான் இருப்பான். சொல்லுங்க அல்லேலூயா. உண்மையிலேயே சவுலுக்குள்ள என்ன இருந்துச்சு? அவரை விட்டு பரிசுத்த ஆவியானவர் விலகி போனார். பரிசுத்த ஆவியானவர் இருந்த இடத்துல யார் இருக்கிறா? சொல்லுங்க, யார் இருக்கிறா? பிசாசு இருக்கிறான். பரிசுத்த ஆவியானவர் இருந்த காலத்தில் எனக்கு பின் வராதவனுக்கு இந்த மாட்டுக்கு செய்தது போல் செய்யப்படும் என்றார். அந்த அளவிற்கு அவர் திடகார்த்தமான ஒரு மனிதனாக இருந்தார். ஆவியானவர் இருக்கிறது வரையும் முடியாதுங்கிற வார்த்தை அவர்கிட்ட வரல, தோற்று போவேங்கிற வார்த்தை வரல, அழிஞ்சு போகிறோங்கிற வார்த்தை வரல. எப்போ ஆவியானவர் போய் பேய் உள்ள வந்துச்சோ, நம்ம எல்லாம் எங்க அப்படின்னு சொல்லி கிச்சனுக்கு போயிட்டார். நான் சொல்லுது உங்களுக்கு புரியுதா இல்லையா? அப்போ சில ஆட்களுடைய உற்சாகத்தை பார்க்கும் பொழுது, சில ஆட்கள் சோர்ந்து ஒளிந்து கொள்ளுகிறத பார்க்கும் பொழுது உள்ள யார் இருக்கிறான்னு நமக்கு தெரியும். ஏன்னா கர்த்தர் நமக்கு தந்திருக்கிற ஆவி எப்படிப்பட்டது? அவர் நமக்கு பயத்தின் ஆவியை அருளாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை கர்த்தர் என்ன செய்கிறார்? தந்திருக்கிறார். அப்ப இன்னைக்கு முதலாவது நமக்குள்ள எழும்ப வேண்டியது என்ன? தோத்திரம். என்னால் இதை செய்ய முடியும், கர்த்தர் என்னோடு இருந்தால். அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. நீங்க மிகவும் பயனுள்ளவர்கள், நீங்க மிகவும் ஆசீர்வாதமானவர்கள், நீங்கள் பயன்படத்தக்கவர்கள் என்பதை மறந்துவிடக்கூடாது. உங்களை நீங்கள் தகுதியானவர்களாய் பார்த்தால் இந்த உலகம் உங்களை ஒரு நாள் பாராட்டும் என்பதை நீங்க மறந்துவிடக்கூடாது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. சரி,
இரண்டாவதாக தோத்தர் ஒரு எழுப்புதலை நோக்கிய பயணத்தில் என்னுடைய விசுவாசம் இரண்டாம் நிலை அடைய வேண்டும். உங்க தேசத்தில் மாற்றம் உங்களால் தான் கொண்டு வர முடியும். இந்த வார்த்தை நிலைக்கு வருகிறவர்கள் மட்டும் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. சொல்லுங்க அல்லேலூயா, அல்லேலூயா. பிசாசு சொல்லுவான், அந்த 9 பேரால முடியும், உன்னால தான் முடியாதும்பா. ஆவியானவர் சொல்லுவார், இந்த 9 பேரால முடியுதோ இல்லையோ, உன்னால கண்டிப்பா முடியும்பா. இதுதான் 2 ஆவிக்கு உள்ள வித்தியாசம். அல்லேலூயா. இதுதான் 2 ஆவிக்குள்ள வித்தியாசம். விசுவாசிக்கிறவர்கள் ஒரு ஆமேன் சொல்றீங்களா? இரண்டாவது, எனக்குள்ளிருந்து எழும்ப வேண்டிய விசுவாசம். என்னை ஒரு எழுப்புதலை நோக்கிய என் பயணத்தில் இரண்டாவது எனக்குள் இருக்க வேண்டிய விசுவாசம் என்ன அப்படின்னு சொல்லி படிச்சா, இப்ப நம்ம மறுபடியும் எங்க வரணும்? 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரத்திலே 10வது வசனத்தை ஒன்று வாசிங்க பார்க்கலாம். அவள் போய் மனம் கசந்து மிகவும் அழுது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி அடுத்த வசனம் முதல் வாக்கியம், சேனைகளின் கர்த்தாவே. போதும். அல்லேலூயா. ஆமென். 10வது வசனத்தினுடைய கடைசி பகுதியிலையும் 11வது வசனத்தில் ஆரம்ப பகுதியிலையும் ஒரு வார்த்தை இருக்கு. ஒன்று, கர்த்தரை நோக்கி சேனைகளின் கர்த்தாவேன்னா. நல்லா கவனிங்க. இப்ப நான் பார்க்கிறேன், ஆமென், எனக்கு ஒரு உதவி தேவைப்படுகிறது. இங்க பாஸ்டர் இருக்கிறார், உங்க பாஸ்டர் இருக்கிறார், தம்பி இருக்கிறாங்க, நீங்க இருக்கிறீங்க, சில சகோதரர்கள் இருக்கிறாங்க. நான் யாரிடத்திலே நாடி வருகிறேனோ அவர்களை நம்புகிறேன் என்று அர்த்தம். நான் சொல்றது புரியல? அல்லேலூயா. நீங்க இத்தனை பேர் இருக்கிறீங்க, அதான் சொன்னேன். பாஸ்டர் இருக்கிறாங்க, நீங்க இருக்கிறீங்க, தம்பிமா இருக்கிறாங்க, நீங்க அக்காமா இருக்கிறாங்க, அங்க அண்ணாச்சிமா இருக்கிறாங்க, இவ்வளோ பேர் இருக்கிறாங்க. ஆனா எனக்கு ஒருவருடைய உதவி போதும். இந்த இடத்துல நான் உங்க பாஸ்டர்கிட்ட போய் இதை செய்யுங்கன்னு சொல்றேன்னா, உங்களை விட இவரை நம்புறேன்னு அர்த்தம். நான் இவரிடத்துல போய் கேட்கிறேன்னா உங்க எல்லாரும் விட இவரை நம்புறேன்னு அர்த்தம். சரி, உங்ககிட்ட கேட்கிறேன்னா இவர்கள் எல்லாரை விட உங்களை நம்புறேன்னு அர்த்தம். இந்த அம்மா யாரை நம்பிச்சு? அதுதான் 10ஆம் வசனம் என்ன சொல்லுது? ஆமென், தோத்திரம். ஆமென், கர்த்தரை நோக்கி சேனைகளின். அப்படின்னா ரெண்டாவது, இந்த அம்மாவனுடைய விசுவாசம் யார் மேல இருக்கு? கைகளை உயர்த்தி வர. அல்லேலூயா. ஒரு எழுப்புதலை நோக்கிய பயணம். இரண்டாவது விசுவாசம் எங்க யார் மேல உறுதிப்படணும்? கர்த்தர் பேரில் உறுதிப்படணும். நான் சொல்ல புரியுதாம்மா? என்னுடைய விசுவாசம் என் குடும்பத்திலே மாற்றம் கொண்டு வரதை விரும்புகிறேன், என் வாழ்க்கையில மாற்றம் விரும்புகிறேன் என்றால் என்னுடைய விசுவாசம் துளிர்க்கணும். என்னுடைய விசுவாசம் இரண்டாவது யார் மேல் வரணும்னா, என்னை அழைத்து தாயின் கருவறையிலிருந்து என்னை கண்ட என் கர்த்தர் பேரில் வர வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. மரிக்கிறது வரைக்கும் நம்ம விசுவாசம் வளர்ந்துக்கிட்டே இருக்கணும். ஆமென். இந்த உலகத்தில் எல்லாத்துக்குமே வளர்ச்சிக்கு ஒரு லிமிட்டேஷனை கர்த்தர் வச்சிருக்கிறார். ஆனால் சிலதுக்கு மட்டும் கர்த்தர் லிமிட்டேஷனை என்ன செய்யலை, வைக்கவே இல்லை. பாருங்க, மூக்கு வளர்ந்துச்சு, ஒரு எல்கை வரைக்கும் தான் வளர்ந்துச்சு. ஒரு கை வளர்ந்துச்சு, ஒரு எல்கை வரைக்கும். உங்கள் நாக்கு ஒரு லிமிட்டேஷன் இல்லாமல் வளர்ந்துருந்தா எப்படி இருக்கும்? நம்ம கள்ளிக்குளத்தில் திரும்பும்போது நாக்கு வள்ளியூரில் இண்டிகேட்டர் போட்டுட்டு நிற்கும். யோசிச்சு பாருப்பா, வளர்ந்த வேகத்துக்கு வளர்ந்துக்கிட்டே இருந்திருக்கும்னா, நம்ம மூக்கு வளர்ந்த வேகத்துக்கு வளர்ந்துக்கிட்டே இருக்கணும். நம்ம தலைமயிர் வளருது இல்லை, அன்னையிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் என்ன செய்யுது? பிறந்த அன்னையிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் தலைமையர் என்ன செய்யுது? அது மாதிரியே ஆண்டவர் மூக்கை வளர வச்சிருந்தா எப்படி இருந்திருக்கும் சொல்லலாம்? முன்னால் ஒரு ஹெட் லைட்டு, சைடில் 2 இண்டிகேட்டர் மாட்டி இருக்கணும். நான் சொல்ல புரியுதா இல்லையா? அதுக்கு மேலே அப்படி இல்லை. நம்ம ஊரில் தான் தெரியுமே, இந்த காற்றாலையினுடைய ரெக்கை வரும் தெரியுமா? முன்னால் ஒரு எஸ்காட், பின்னால் ஒரு எஸ்காட். எதுக்கு? மூக்குக்கு பாதுகாப்புதே. அப்போ எல்லாத்தையும் கர்த்தர் வளர்ச்சிக்கு ஒரு 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 எல்கையை வச்சாரா இல்லையா? அதே மாதிரி தான் கர்த்தர் எல்லாவற்றுக்கும் ஒரு எல்கையை வைத்தவ. விசுவாச வளர்ச்சிக்கு எல்லையே கிடையாதுயா. அது மரிக்கிறது வரை வளர்ந்து கொண்டே இருக்கணும்.
பரிசுத்தமாகுதலுக்கு ஒரு எல்கையே கிடையாது. பரிசுத்தம் உள்ளவர்கள் இன்னும் என்ன செய்யணும்? பரிசுத்தமாகணும். விசுவாசம் இன்னும் வளர்ந்து கொண்டே இருக்கணும், வர்த்திக்கப்பட்டு கொண்டே இருக்கணும். விசுவாசம் வளர வளர நம்ம குடும்ப மகிமையை பார்த்துக்கிட்டே இருக்கும், குடும்ப மகிமையை பார்த்துக்கிட்டே இருக்கும், உங்க சபை மகிமையை பார்த்துக்கிட்டே இருக்கும். அப்ப இந்த அம்மாவினிடத்தில் இந்த இரண்டாவது விசுவாசம் என்ன? ஆண்டவர் பேரில் விசுவாசம். அல்லேலூயா. ஆண்டவர் இயேசு சொன்னார், கலங்காதிருப்பதாக என்னிடத்திலும் விசுவாசமாயிருங்கள், என் பிதாவினிடத்திலும் விசுவாசமாயிருங்கள். அப்படித்தானே சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப இயேசு கிறிஸ்து நாம் விசுவாசமாய் இருப்பதை கர்த்தர் எதிர்பார்த்தார். ஆமென். தேவன் பேரில் நம்முடைய விசுவாசம் வளருகிறதை யார் எதிர்பார்த்தது? இயேசு எதிர்பார்த்தார். நீங்களும் நானும் பிதாவாகிய தேவனின் மேல், நம்முடைய குடும்பம் பிதாவாகிய தேவனின் மேல், நம்முடைய சபை பிதாவாகிய தேவனின் மேல், நம்முடைய தேவ ஜனங்கள் பிதாவாகிய தேவனின் மேல் இன்னும் விசுவாசத்தில் வளருகிறதை இயேசு விரும்பினார். இன்னைக்கு ராத்திரி நான் இதை உங்களை பார்த்து பேசுறேன்னா இது நான் விரும்பினதோ நீங்க விரும்பினதோ அல்ல, நம்ம அப்பா இயேசு விரும்பினதை குறித்து பேசுகிறேன். ஆண்டவர் விரும்பினார், என்னிடத்தில் விசுவாசமாக இருங்கள், என் பிதாவினிடத்திலே விசுவாசமாக இருங்கள். அல்லேலூயா. இயேசு ஏன் அந்த வார்த்தையை சொன்னார்? நீ விசுவாசியாய் இருந்தால் நீ தேவனுடைய மகிமையை காண முடியும். நம்ம குடும்பம் இந்த மகிமையை பார்க்கணும், நம்ம குடும்பம் மகிமையை பார்க்கணும், நம்ம சபை மகிமையை பார்க்கணும், நம்ம ஊழியம் மகிமையை பார்க்கணும், நம்ம தேசம் மகிமையை பார்க்கணும்னு ஏசப்பா விரும்பினாங்க. அதனால தான் நீங்க விசுவாசம், தேவன் பேரில் விசுவாசம் வைக்க வேண்டும் அப்படின்னு. அல்லேலூயா. இப்போ மார்க்கு எழுதிய சுவிசேஷம் 11ஆம் அதிகாரத்தினுடைய 22ஆம் வசனத்தை ஒன்று பாருங்களேன். மார்க்கு எழுதிய சுவிசேஷம் அதனுடைய 11ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை ஒன்று பாருங்க, அதை நம்ம படிப்போம். இயேசு அவர்களை நோக்கி தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களாயிருங்கள். போதும். அல்லேலூயா. அப்போ இந்த பகுதியை நீங்க படிச்சீங்கன்னா ஆண்டவர் விரும்பினார் நம்ம யார் மேல் விசுவாசம் உள்ளவர்களா இருக்கணும்? ஆண்டவர் பேரில், தேவன் பேரில் விசுவாசமா இருக்கணும். அப்போ நம்முடைய விசுவாசம் இன்னும் வளரணும். ஒன்று, என் மேல் இருக்கிற விசுவாசம் வளரணும், என்னால் செய்ய முடியும். இந்த விசுவாசம் யார்கிட்ட இருந்துச்சு? பைபிளில் நிறைய பேர்கிட்ட இருந்து. அதில் ஒருத்தர் காலேப், 85 வயசில் அவர் சொல்லுகிறார், 45 வயதிலே நான் எகிப்திலிருந்து புறப்பட்ட நாளில் என்னிடத்தில் இருந்த பலன் இன்றைக்கும் எனக்குள் என்ன செய்கிறது? இருக்கிறது. மலை நாட்டை எனக்கு தாரும், நான் அதை என்ன செய்வேன்? கையகப்படுத்தி கொள்ளுவேன்னு சொல்லுகிறார். அப்ப தன்னிடத்திலே பலன் இருக்கிறதை அவர் நம்புகிறார். தன்மேல் அவருக்கு விசுவாசம் இருந்தது. ஓகே. இப்போ இரண்டாவது யார் மேல் விசுவாசம்? ஆண்டவர் பேரில், தேவன் பேரில் விசுவாசம் இருக்க வேணும். ஒரு தேவனுடைய பிள்ளை ஆண்டவரை கொடுத்த காரியங்களிலே, ஆண்டவரை கொடுத்த காரியங்களிலே விசுவாசத்தில் வளரணும். நீங்க நல்லா கவனிங்க. இன்னைக்கு நம்ம அதில் வளர பண்ணுகிறது என்ன அப்படின்னு நம்ம கவனிக்கும் பொழுது, நம்ம அதிகமாக வேதத்தை தியானிக்கும் பொழுது நம்முடைய விசுவாசம், தேவன் பேரில் உள்ள விசுவாசம் என்ன செய்யும்? வளரும். பார்த்துக்கிடுங்க. பாருங்க, பழைய ஏற்பாட்டு, ஆமென், பழைய ஏற்பாட்டு சரித்திரங்களை நீங்கள் அதிகமாக படிச்சிங்க அப்படின்னா உங்களை அது விசுவாசத்தில் என்ன செய்யும்? வளர பண்ணி கொண்டே இருக்கும். அதனால தேவ பிள்ளைகளுக்கு சொல்கிறேன், அதிகமாக வேதம் வாசிப்பதில் கவனம் செலுத்தணும். எப்படிங்க? பழைய ஏற்பாட்டு சரித்திரங்கள் நம்மை ஆண்டவர் பேரில் இன்னும் விசுவாசம் உள்ளவர்களாய் மாற்றும். புரியுதுங்களா? அப்போ அதிகமாய் வேதத்தை வாசிப்பதில் கவனம் செலுத்த வேண்டும்.
இரண்டாவதாக தோத்திரம், விசுவாசிகளோடுள்ள உறவிலே நம்ம அதிகமாக இருக்கணும். சிலரை நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு வாரத்தில் 168 மணி நேரங்கள் இருக்கிறது. இந்த 168 மணி நேரத்தில் ஞாயிற்றுக்கிழமை நமக்கு எவ்வளோ நேரம் ஆராதனை ஐயா? 3 மணி நேரம் ஆராதனை. எத்தனை மணியிலிருந்து எத்தனை மணி வரைக்கும்? சரி, 10 மணியிலிருந்து 9:30 12:30 வரைக்கும். 12 மணிக்கு மேலே எப்போ வேணாலும் என்ன செய்துரும், முடிஞ்சிரும்னு வைங்களேன். சிலர் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த 3 மணி நேரம் தான் தேவனுக்கு அடுத்த காரியத்தில் கவனம் செலுத்துவாங்க, தேவ பிள்ளைகளோடு நேரத்தை செலவிடுவாங்க. அப்படி இருக்கக்கூடாது. நம்முடைய விசுவாசிகளோடுள்ள வளர்ச்சி நமக்குள்ள அதிகமாக இருந்துக்கிட்டே இருக்கணும். இன்னைக்கு நீங்க பாருங்களேன், வீட்டில் அவிசுவாசிகளோடு, உலகத்தில் அவிசுவாசிகளோடு நம்ம வாழ்க்கை அதிகமா யாரோடு அதிக நேரத்தை செலவு பண்றோம்? அவிசுவாசிகளோடு தான் நம்ம அதிகமா என்ன செய்யறோம்? செலவு பண்றோம். இப்ப நம்ம வீட்டில் கணவன் மனைவி பிள்ளைகள் ரட்சிக்கப்பட்டாங்கன்னா வீட்டுக்குள்ள விசுவாச வாழ்க்கைன்னு வைங்களேன். வீட்டை விட்டு வெளியே போனா மீன்காரனை பார்த்து அவன் அவிசுவாசி, பால்காரனை பார்த்து அவனும் அவிசுவாசி, பஸ்ஸில் ஏறி கண்டக்டரை பார்த்து அவனும் அவிசுவாசி. அப்போ நம்ம அவிசுவாசிகளின் நடுவில் தானே வாழ்கிறோம். அப்போ நம்ம ரெண்டாவது என்ன செய்யணும்? விசுவாசிகளோடுள்ள உறவை என்ன செய்து கொள்ளணும்? நம்ம வலுப்படுத்தி கொள்ள வேண்டும். அல்லேலூயா. நான் ஏன் இதை உங்களுக்கு சொல்றேன்னா, பாபிலோனில் தேவ மனிதனாகிய தானியேலால் எப்படி ஒரு தேவ பிள்ளையாக வாழ முடிந்தது? அந்த இடத்துல தனக்கு விசுவாச கோலத்தில் இருக்கிற 3 சிநேகிதர்களை கர்த்தர் கொடுத்தார். நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா இல்லையா? தானியேல் தன்னிச்சையாக ஜெபித்து வளர்ந்தார் என்று சொல்கிற நிலை நமக்கு சொன்னாலும், அவரோடு இருந்த 3 சிநேகிதர்கள் தானியேலுக்கு பேர் உதவியாக என்ன செய்தாங்க? இருந்தாங்க. அதனால அதிகமாய் விசுவாசிகளோடுள்ள உறவிலே அதிகரித்து அவிசுவாசிகளோடுள்ள உறவை என்ன செய்யணும்? குறைத்து கொள்ள வேண்டும், குறைத்து கொள்ள வேண்டும். அப்ப ஏன் இதை நான் உங்களுக்கு சொல்றேன் அப்படின்னா, அவிசுவாசிகளோடு பழகக்கூடாதுன்னு சொல்ல முடியாது. ஏன்னா நம்ம ஏறுற பஸ்ஸில் டிரைவர் யாராத்தான் இருக்கான். சில நேரத்தில் விசுவாசி, சில நேரத்தில் அவிசுவாசியாக தான் இருக்காங்க. விசுவாசிக்கு பஸ்ஸில் தான் ஏறுவேன்னா சில நேரத்தில் ராத்திரி வரைக்கும் நிற்கணும். இல்லைன்னா அந்த மனுஷனுக்கு டியூட்டி மறுநாள் தான் வரும். ஒரு நாள் மொத்தம் நீங்கள் கள்ளிக்குளத்தில் நிற்க வேண்டிய இருக்கும். அது கேவலமாயிரும் இல்லையா? அப்போ அவிசுவாசிகளோடு தோத்திர பழகக்கூடாது என்று சொல்லவில்லை. தோத்திர அவிசுவாசிகளோடு கலவாதிருங்கள்னு சொல்லப்பட்டிருக்கு. பழகாதிருங்கள்னு சொல்லல, கலவாதிருங்கள்னு சொல்லப்பட்டிருக்கு. ரெண்டுக்குள்ள வித்தியாசம் தெரியுமில்ல? சொல்லுங்க அல்லேலூயா. இப்ப நான் காட்டித்தாரேன். தோத்திரம், பழகுதல் என்பது நல்லா இருக்கீங்களா? ஃபேமிலி எல்லாம் நல்லா இருக்காங்களா? இது பழகுதல், இது கலந்து வாழ்தல். இது வேணான்ற கலவாதிருங்கள். அவிசுவாசிகளோடு என்ன செய்யப்படாது? ஆமா, ஏன்னா அவன் ஆவி ஒன்றை பிடிச்சிரும், அவன் துன்மார்க்க ஆவி ஒன்றை பிடிச்சிரும். உயரமா இருக்கான் கைவலிக்கு, தோத்திரம், அவனுடைய பின்மாற்று ஆவி ஒன்று உங்களை பிடிச்சிரும், அந்த சோர்வு உங்களை பிடிச்சிரும். பாருங்க தோத்திரம், ஒரு முறை ஒரு தம்பி என்கிட்ட சொன்ன, பாஸ்டர் நான் என்ன பிளான் பண்ணாலும் ஒன்றுமே நடக்க மாட்டேங்குது பாஸ்டர், ஒரு வார்த்தை ஜோம் பண்ணுங்க அப்படின்னு வந்தான். பார்த்துக்கிடுங்க. அப்போ நான் அவனை கூப்பிட்டு வச்சு ஜெபத்தை ஆரம்பித்தான். பரிசுத்த ஆவியானவர் அவனோடு கூட ஒரு அதாவது உலகத்துக்குரிய ஒரு நண்பனை காண்பிக்கிறார். அவன் கூட நிழல் போல ஒரு அதை நம்ம லைவில் இருக்கிறதுனால அதை எனக்கு வெளிப்படையாக சொல்ல முடியல. ஒரு உலகத்துக்குரிய ஒரு சிநேகிதன், ஒரு மனுஷன் அவன் கூடவே இருக்கிறான் அப்படின்னு கர்த்தர் காண்பித்தார். உடனே நான் அவன்கிட்ட கேட்டேன், தம்பி உன்னுடைய சிநேகிதன் யார் அப்படின்னு கேட்டேன். உடனே அவன் சொல்கிறான், சிநேகிதனா எனக்கு ஒரே ஒரு ஃப்ரெண்டு தான் பாஸ்டர் அப்படின்னா. உடனே அவனை பார்த்து சொன்னேன், அவன் ரட்சிக்கப்பட்டவனா? இல்லை. ஆலயத்திற்கு போகிறவனா? இல்லை. கிறிஸ்தவனா? இல்லை. தோத்திரம் என்று சொல்லிவிட்டு அவன் சொன்னான், நல்ல பக்திக்குரிய தோத்திரம் ஒரு தோத்திரம் இன்னொரு தெய்வ வழிபாடு நம்பிக்கை கொண்ட ஒரு சிநேகிதன் அப்படின்னு சொன்னான். உடனே நானும் யோசித்து, அப்படியா, ரைட். அப்போ நான் தேவ சமூகத்தில் அதை வச்சு ஜெபிக்கும் பொழுது உடனே கர்த்தர் சொன்னார், இவன் என்ன செய்வான் தெரியுமா? இவன் ஒரு பிளான் பண்ண உடனே முதல்ல யாருக்கிட்ட தான் சொல்லுவான்?
அவன் சிநேகிதத்தை தான் சொல்லுவான். அவன் தான் இவனுக்கு சிநேகிதன், அவனுக்குள்ள இருக்கிற ஆவி இல்லைன்னு கர்த்தர் சொன்னார். நான் சொல்லுது எத்தனை பேருக்கு புரியுது? அவன் என்னுடைய சிநேகிதன், பள்ளியிலிருந்தே நாங்கள் சேர்ந்து படித்தவங்க. அவனுக்கு எனக்கும் பிரச்சனை இல்லை. ஆனால் நாமே தோத்தரு, எனக்கும் அவனுக்குள்ள இருக்கிற திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி வேறொன்றுக்கும் வரான் என்று சொன்ன உடனே அவனை கூப்பிட்டு கேட்டேன், நீ இதை ஒன்று பரிசோதனை செய்து பாரேன். அவன் அதை டெஸ்ட் பண்ணி பார்த்தா அது வரைக்கும் நடக்கும். அவன்கிட்ட போய் சொன்னான். அவன் சொல்ல, மாப்பிள்ள நான் இருக்கேன், அவன் நல்ல பையன், ஆனால் அந்த காரியம் ரொம்ப தடுமாறி தான் நடக்கும். அப்பதான் நான் சொன்னேன், தோத்தர் நல்லா கவனிக்கணும். ஏன் ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள் செய்ய போகிற ஒரு காரியத்தை ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளை அவிசுவாசிகளோடு ரட்சிக்கப்படாதவர்களோடு ஆழச்சிறந்த சில காரியங்களை பகிர்ந்து கொள்ளக்கூடாது, அவர்களோடு கலவாதிருங்கள், அவர்களை கர்த்தர் வெளியே கொண்டு வந்தார் என்று சொன்னார். தேவனுடைய திட்டம் ஒரு மனிதனோடு இருக்க வேண்டும், செயல்பட வேண்டும் என்று சொன்னார். அவன் ஞானமாய் இருக்க வேண்டியவர் அவசியம். அல்லேலூயா. அப்ப தானியேலை நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க. அந்த இடத்துல ஆயிரக்கணக்கான யூத இளைஞர்கள் இருந்தாங்க. யாரோடும் அவரால் பழக முடியல, யாரோடும் அவரால் நேரத்தை செலவிட முடியல. ஏன் முடியல? தோத்தர தேவனை அறிந்து அவருக்கு பயப்படுகிறவர்களோடு நெருங்கி பழகினதுனால ஆண்டவர் பேரில் அவர் வச்ச விசுவாசத்திற்கு எந்த தடுமாற்றமும் இல்லை. அல்லேலூயா. ஒருவர் தளர்ந்த பொழுது இன்னொருவர் தூக்கி விடுறாங்க, ஒருத்தர் தளர்ந்த பொழுது இன்னொருவர் தூக்கி விடுறாங்க. 4 பேர் சேர்ந்து தேசத்தை ஆட்டி படைச்சாங்களா இல்லையா? ஆட்டி படைச்சாங்களா இல்லையா? எனக்கு அதுல ரொம்ப ஆழமான ஒரு பகுதி என்னன்னா, தானியேலின் காரியம் ஜெயமாய் இருந்ததுன்னு ஒரு வசனம் இருக்குது. மேதியனாகிய என்று சொல்லி ராஜாவுக்கு பேரும், பெர்சியனாகிய என்று சொல்லி இன்னொரு ராஜாவுக்கு பேரு எழுதப்பட்டிருக்கும். ஒரு சாம்ராஜ்யம் மேதிய சாம்ராஜ்யம், இன்னொரு சாம்ராஜ்யம் பெர்சிய சாம்ராஜ்யம். 2 ஆளுமை, 2 தலைவன், 2 விதமான ஆட்சி, 2 மொழி. ஆனா தானியேல் மட்டும் ஜெயமா இருந்திருக்கு. ஆட்சி எதுவா இருந்தாலும் நம்மால ஆளுநராக தான் இருந்திருக்கு. யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? அல்லேலூயா. பொதுவாக நீங்க பாருங்க, நம்ம ஊர்ல தோத்தர் நம்ம 5 வருஷத்துக்கு ஒரு முறை ஆட்சி வருது. தோத்தர் ஒரு ஆட்சி மாட்சி வந்த உடனே வில்லேஜ் ஆபீசர் மாறிடுறார். அவங்களுக்கு வேண்டப்பட்ட வில்லேஜ் ஆபீசர் வரார், அவங்களுக்கு வேண்டப்பட்ட கலெக்டர் வரார், அவங்களுக்கு வேண்டப்பட்ட தாசில்தார் வரார், அவங்களுக்கு வேண்டப்பட்ட தண்ணி துறக்கிறவன் வரான் பஞ்சாயத்தில். அப்போ நீங்கள் நல்லா கவனிக்கணும், ஆட்சி மாறும் பொழுது அவன் டாப் டு பாட்டம் மாற்றம் வருது. ஆனா மேதிய பெர்சிய 2 சாம்ராஜ்யத்திலும் நம்ம ஆளுக்கு பிரதமர் போஸ்ட் மாறவே இல்லை. நான் சொல்ல புரியுதா இல்லையா? தானியேலின் காரியம் அவர் காலத்திலையும் ஜெயம்தான், இவர் காலத்திலும் இவ்வளோ பெரிய வெற்றிக்கு காரணமே அவர்கள் இணைந்து செயல்பட்டார்கள். தேவ மனிதனாகிய தானியேலுக்குள் இருந்த தேவன் பேரில் இருக்கிற அந்த விசுவாச தளர்வு ஏற்படவே இல்லையே. அதற்கு காரணம் சபைக்குள் இருந்த ஒற்றுமை தானே, ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளுக்குள் இருந்த ஒற்றுமை தானே, தரிசனம் உள்ளவர்களுக்குள் இருந்த ஒற்றுமை தானே, விசுவாசிகளுக்குள் இருந்த ஒற்றுமை தானே, ஊழியங்களுக்குள் இருந்த ஒற்றுமை தானே. அதனால தான் சொல்றேன், ஒரு அன்னாளுடைய விசுவாசம் 2வது நான் கற்றுக்கொள்கிறேன், ஆண்டவர் பேரில் விசுவாசம். அல்லேலூயா. சொல்லுங்க, யார் பேர்ல விசுவாசம்? அல்லேலூயா. இப்ப இந்த குழந்தை இல்லாத இந்த வெற்றிடத்தை நிரப்ப யார் சட்டையை பிடிக்கிறார்? இந்த அன்னாள். யார் சட்டையை பிடிக்கிறாங்க? அத நம்ம ஊர் ஸ்டைல்ல சொல்லுவோமே, இங்க வாமா, உன்னை வேற வழி இல்லை எனக்கு. தோத்திரம். அல்லேலூயா. தோத்திரம். ஆண்டவரை சொல்றார், நீ தருவீரா தர மாட்டீரா? யாரிடத்துல? ஆண்டவரிடத்துல. வேதம் சொல்லுகிறது, பிள்ளைகள் கர்த்தரால் வருகிற சுதந்திரம், கற்பத்தின் கனி அவரால் கிடைக்கிற பலன். தனக்கு ஒரு பிரச்சனை இருக்கு, தனக்கு ஒரு கஷ்டம் இருக்கு, தனக்கு ஒரு வேதனை இருக்கு, தான் ஒரு மாற்றத்தை எதிர்பார்க்கிறேன், மாற்றுகிற கர்த்தர் தான் அந்த அம்மா போய் பிடிக்குது. ஏன்? ஆண்டவர் பேரில் உள்ள விசுவாசம் தானே, ஆண்டவர் பேரில் உள்ள விசுவாசம் தானே. சரி, இப்ப இன்னொரு ஆளை நான் உங்களுக்கு பைபிள்ல சொல்றேன். யாக்கோபுக்கு எத்தனை மனைவிகள்? சரி, அக்கா தங்கச்சி 2 பேரை கல்யாணம் பண்ணாக இல்லை. அவங்க ரெக்கார்டிக்கல் படி வருவோம், ரேஷன் கார்டு படி வருவோமா?
சரி, ஐயோ இவங்க பண்ணுற வேலை. சரி, இப்போ அக்கா தங்கச்சி 2 பேர் வராங்கல்ல, யாருக்கு முதல்ல கடக்கடா போட்டி போட்டு குழந்தை பெற்றவங்கடா இந்தவங்க 2 பேர். யாக்கோபனுடைய குடும்பத்தை குறித்து படித்தோம்னு வைங்க, சிரிச்சு சிரிச்சு ஜன்னி வந்துரும்னே, அவ்வளோ பயங்கர காமெடியாக இருக்கும் பைபிளை. இவங்க எல்லாம் தோத்துறோம். அவள் உடனே பெற்ற உடனே நீனும் பெறியா, நானும் பெறுவோம் முடி, நீ பெற்றுட்டியா, அப்போ இன்னி ஒன்று. யோசிச்சு பார்த்தியாளா? நான்லாம் படித்து நல்லா சிரிச்சிருக்கேன். நல்ல வேலை அப்படி ஒரு நிலைமை இல்லை அப்படின்னு வைங்க, நம்ம சபையெல்லாம் தாங்காதுமா. இன்னைக்கு 2யும் 1 வச்சுட்டு அதை கட்டி கொடுத்து கல்யாணம் பண்ணி வாழ்க்கைக்கு நேரம் நடத்துறதுக்கு ஒரு நமக்கு பைத்தியம் பிடிச்சிரும் போல இருக்கு. அல்லேலூயா. ஒரு முறை ஒரு பிரதர் என்கிட்ட வந்து சொன்னார், அவங்க வீட்டில் 2 பொட்ட பிள்ளைகள், 2யும் கல்யாணம் பண்ணி கொடுத்தாச்சு. அவர் என்கிட்ட சொல்லுதார், பாஸ்டரையா என் பாரமெல்லாம் நீங்கிட்டு 2 பேர் பயலுக கையில் பிடிச்சி கொடுக்கணும்னு நினச்சேன், நான் முடிச்சிட்டேன் ஐயா, ரொம்ப சந்தோஷம் பாஸ்டருக்கு நன்றின்னு சொன்னேன். நான் உடனே தலையில் கையை வச்சேன். ஏன்னு கேட்குறீங்களா? அவருக்கு 2 இருந்து முடிஞ்சு, நான் சபையை பார்த்தேன் இங்கே 100 இருக்குதே. நான் சொல்ல புரியுதா இல்லையா? இந்த 100ஐ வெளியே அனுப்பும்போ அதுக்கு ஜூனியர் செட்டு 150 இருக்குன்னு. அப்போ சாகிறது வரைக்கும் பிறந்த நாளும் தீராது, கல்யாணமும் தீராது, பேர் பார்க்கறதும் தீராது, கல்யாணம் நடத்துறதும் தீராது, சாகிறது வரைக்கும் நமக்கு பாரம் தீராது. அதை தான் நான் எங்கள் நிலைமை. உங்களுக்கு நினைக்கிறிய 1 இருக்கு முடிஞ்சு போச்சு, 2 இருக்கு முடிஞ்சு போச்சு, எங்களுக்கு தான் அடுத்து நீ கையில் வச்சிருக்கால. நான் சொல்லுது, இந்த லைன் இருக்கா, அதுக்கு அடுத்த லைன் இருக்கா, அது முடிஞ்சு போச்சு, என்ன இருக்கட்டும், இனி வேண்டாம் பட்டா பாடு போதும். இங்கே இருக்கு அடுத்த ஒரு லைன் இருக்கா, அதுக்கு அடுத்த சீனியாரிட்டி இங்கே இருக்கா, அதுக்கு அடுத்த சீனியாரிட்டி இங்கே இருக்கா, இதுக்கு அடுத்த சீனியாரிட்டி அங்கே இருக்கா, இதுக்கு அடுத்த சீனியாரிட்டி உன் கையிலே இருக்குல்ல. அப்போ நாங்கள் சாகிறது வரைக்கும் எங்க பாரம் தீராது. இப்போ தெரியுதா பாஸ்டர் இருக்க கதி, அதோ கதின்னு. அல்லேலூயா, சத்தம் அல்லேலூயா, ஆமென். சரி, இப்போ நம்ம எங்கே வருவோம்? யாக்கோபு வீடு வரைக்கும் வந்தோம்ல. இப்போ யாக்கோபுக்கு மூத்தவ இவ யார் இருக்கா? லேயாள். இன்னொருத்தி பேர் என்ன? ராகேல் இருக்கா. லேயாள் அக்கா ரொம்ப பாஸ்ட் பார்த்துக்கிடுங்க. கடா தோத்துறோம், அவ வேலையை செய்தா தோத்துறோம். இதை யார் பார்த்தா? ராகேல் பார்த்தா. அவளுக்கு போன வருஷம் ஒருத்தன் பிறந்தான், அடுத்த வருஷம் இவளுக்கு தாங்கலை. தோத்துறோம். அன்னாள் என்ன பண்ணாங்க? ஆண்டவரை கூப்பிட்டு அவர் சட்டையை பிடிச்சாங்க. இவ என்ன பண்ணா? யாக்கோ கூப்பிட்டா, எங்க வா, நீ எல்லாம் என் புரிச்சேன் படவா, உன்னை கொன்று விடுவேன், புரிச்சனை பிடிச்சிட்டு எனக்கு பிள்ளை கொடும், இல்லையால் நான் என்ன செய்கிறேன்? சாகரேன். பைபிளை படிச்சிருக்கீங்களா? ஆமாவா இல்லையா? அல்லேலூயா. அன்னாளிடத்தில் இருந்த விசுவாசம் ராகேலிடத்தில் இல்லை. ராகேலிடத்தில் இந்த விசுவாசம் இருந்திருந்தால் நேர் ஆலயத்துக்கு போய் ஆண்டவருடைய சமூகத்தில் முட்டி போட்டு, எனக்கு இந்த புருஷனை கொடுத்தது நீங்க தானே, எங்க அக்கா பன்னிக்குட்டி பெத்து போடுற மாதிரி கொடுக்குன்னு பண்றாளே, என்னால் ஏன் முடியலை, என்ன உமக்கு பிடிக்குமா பிடிக்காதா, நீர் என்னத்தான் நினைச்சிருக்கிறீர், உண்மையிலே நீர் ஆண்டவரா அப்படின்னு எங்களும் உம்மை அடிக்கடி பிதாக்களின் தேவன் என்ன என் காரியத்தில் மட்டும் நீ என்ன லீவ் போட்டு ரெஸ்டா எடுக்கிறீர் அப்படின்னு சொல்லி ஆண்டவரை சட்டையை பிடிச்சிருக்கலாம், அது நியாயம். ஆனா இவளுக்கு ஆண்டவருக்கு தான் சம்பந்தமே இல்லையே. தோத்தரும். அப்ப வீட்டுல இருந்து வரும்பொழுது ஒரு சின்ன புதையலை பொதிஞ்சு கட்டியெல்லாம் கொண்டு வந்த கோமாளி. அல்லேலூயா. நீ ஆமென். ஆண்டவரெல்லாம் பிடிச்சிருக்கணும். நீ வரும்போதே 1/2 கிலோவுக்கு டப்பாவும் கொண்டு வந்தவனி. அப்போ உன் மேல யாருக்கு மேல விசுவாசம் இல்லை? ஆண்டவர் பேர்ல. அன்னாளிடத்தில் இருந்த விசுவாசம் ராகேலிடத்தில் இல்லை. அன்னாள் ஆண்டவரை பிடித்து கொண்டால் எனக்கு ஒரு அற்புதம் செய்யும். அதே நேரத்தில் ராகேலுக்கு ஆண்டவருக்கும் இடையில உறவு இல்லை, ராகேலுக்கும் ஆண்டவரிடத்திலே ஐக்கியம் இல்லை, ராகேலுக்கு ஆண்டவர் பேரில் விசுவாசம் இல்லை. அதனாலதான் புருஷனை பார்த்து சொல்றார், தோத்தர பிள்ளை கொடும், இல்லையால் நான் என்ன செய்கிறேன்? அல்லேலூயா. அப்ப நான் ஜாவரேன்னு சொல்லுகிறதெல்லாம் ஆண்டவர் பேரில் விசுவாசம் இல்லாத கூட்டம். கர்த்தர் பேரில் விசுவாசம் உள்ள ஒருவன் வாயில என்ன வராது?
ஆமா, நான் எதுக்கு இருக்கேன், நான் எதுக்கு இருக்கேன் அதான் தெரியாம கேட்க, நீ எதுக்கு இருக்கா? வேற அல்லேலூயா சொல்லுங்க, சொல்லுங்க அல்லேலூயா. அப்ப நல்ல விசுவாசிக்க வாயில நான் எதுக்கு இருக்கேங்கிற வார்த்தை என்ன செய்யாது, வராது. நான் சாகணுங்கிற வார்த்தை என்ன செய்யாது, வராது. நான் சொல்ல புரியுதா இல்லையா? அக்கா அப்பப்ப வருதா, வருது பாத்தியா? அப்ப இனி நீ ராகேலா வீட்டுக்கு போகப்படாது, அண்ணாளா தேம்போணும். ஆண்டவரே எனக்கு அற்புதம் செய்யுங்க, எனக்கு வாழணும், எனக்கு விடுதலை தாங்க, எனக்கு வாழணும், எனக்கு ஒரு வெற்றியை தாங்க, எனக்கு வாழணும். நான் சாக வேண்டியவன் அல்ல, வாழ்ந்து சாக வேண்டியவன், வாழ்ந்து சாக வேண்டியவன். இன்னைக்கு ராத்திரியில் இந்த இடத்தில் இருக்கிற பிள்ளைகளை பார்த்து சொல்லுகிறார், ஒரு மனுஷனுக்கு ஆண்டவர் பேர்ல விசுவாசம் இருந்தா சாகணும் சாகணும்னு சொல்ல மாட்டான். அல்லேலூயா. சில ஆட்களுக்கு அப்படித்தான். இங்க பிரச்சனை ஸ்டார்ட் ஆட உடனே ஆண்டவர்ட்ட ஜபமே ஆண்டவர்ட்ட தான், எலியா மாதிரி. அப்பா என்னை ஏன் வச்சிருக்கிறீங்க, என்னை எடுக்க கூடாதா சுவாமி? ஆமாவானே, நம்ம வீட்டில் இந்த மாதிரிப்பட்ட அலைகள் வீசுதானே, நம்ம வீட்டில் வீசுற மாதிரி தெரியுதா? ஆண்டவர் உடனே சொல்லார், உன்னை எடுக்கணும்னு தான் நினைக்கிறேன். ஞாயிற்றுக்கிழமை விசுவாசியா இருக்க, செவ்வாய்க்கிழமை அவிசுவாசியா இருக்க. விசுவாசிக்கு மேலே அவிசுவாசிக்கு கீழே, நீ பாதி நாள் மேலையும் பாதி நாளும் கீழேயா இருக்க. ஒன்னி அங்க வைக்கணும், இல்லைன்னா இங்க வைக்கணும், இடையில தொங்க விடுற மாதிரி ஆப்ஷன் இல்லை. அதனால தான் இது வரைக்கும் உன்னை கொண்டு போகாம இருப்பேன்னு அவரே குழம்பி போய் இருக்கார். இவனை வெள்ளிக்கிழமை எடுக்கிறதா இல்லை சண்டையை பார்த்து எடுக்கிறதா? சண்டை எடுத்தா ஆராதனை பிரச்சனை ஆயிரும். நம்ம தோத்தர வெள்ளிக்கிழமை எடுத்தா உவாச கூட்டம் பிரச்சனை ஆயிரும். இவனை பேசாமல் நடுராத்திரி போட்டு தள்ளலாம்னு அவர் நினைச்சிட்டு இருக்கிறார். இங்கே இந்த ஜோலியெல்லாம் நமக்கு ஆகாது. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கிலும் என்னோடு இருக்கிறவர் பெரியவர். மரணத்தை அறிக்கையிடாதம்மா, மரணத்தை அறிக்கையிடாதே. அவன் என்றைக்கு இயேசு கிறிஸ்துவை நீ சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டாயோ, ஜீவனும் மரணமும் நாவில் அதிகாரத்தில் இருக்கிறது. மரணத்தை அறிக்கையிடாதீங்க. ஆமென். ஆண்டவரோடு விசுவாசத்தில் இருக்கிற ஒரு பிள்ளையினுடைய வாய் தோல்வியை அறிக்கையிடாது, மரணத்தை அறிக்கையிடாது, பிரச்சனையை அறிக்கையிடாது, அது வெற்றியை தான் அறிக்கையிடும். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. ஆமென். கர்த்தர் பேரில் விசுவாசமாயிருங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. உங்களையும் நம்புங்க. சொல்லுங்க, உங்களையும் நம்புங்க. பக்கத்தில் சொல்லுங்க, உங்களையும் நம்புங்க, உங்களை அழைச்ச ஆண்டவரையும் நம்புங்க. இந்த ரெண்டும் உங்களுக்குள்ள இருந்தா தோத்திரம், நீங்க தான் வெற்றியாய் வாழ்வீர்கள். எழுப்புதல் வரும், வருமா வராதான் வரணும். அல்லேலூயா. உங்களுக்கு போர் அடிக்கி இருக்கட்டும், பரவாயில்ல, கர்த்தர் நல்லவர். ஆமென். கர்த்தர் கிருபை தருவாராக. ஆமென். மூன்றாவது விசுவாசம் என்ன? மூன்றாவது விசுவாசம் என்ன? இந்த அம்மாவின் இடத்துல இதையும் கூட சொல்லிடட்டுமா? அப்போ முழுமை நமக்கு போகிறதுக்கு நேரம் ஆயிரும். இன்னொரு வாட்டி வந்தால் கேளுங்க என்ன. அப்போ என்ன சொல்லி விடுதாரோ தெரியல, கேளுங்க. ஓ பாஸ்டர், இப்படி போன முறை வந்தப்ப கொஞ்சம் பேலன்ஸ் வச்சுருக்கிய அப்படின்னு கேளுங்க, முடிஞ்சால் பார்ப்போம். ரைட், நல்லா கவனிங்க. இந்த மூணாவது விசுவாசம் என்ன? மறுபடியும் எதை படிக்க போகிறோம்னா 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 10ஆம் வாக்கியமும் 11ஆம் வாக்கியத்தையும் எல்லாரும் சேர்ந்து படிப்போமா? உங்களுக்கு ஒரு மாதிரி மங்கலா தெரியுதா? இல்லை இல்லை, சரி பரவாயில்ல, எல்லாம் சேர்ந்து வாசிக்கலாம். எடுத்து படிங்க பார்ப்போம். அவள் போய் மனம் கசந்து மிகவும் அழுது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி, சேனைகளின் கர்த்தாவே தேவரீர் உம்முடைய அடியாளின் சிறுமையை கண்ணோக்கி பார்த்து உம்முடைய அடியாளை மறவாமல் நினைத்தருளி உம்முடைய அடியாளுக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தால் அவள் உயிரோடு இருக்கும் சகல நாளும் நான் அவனை கர்த்தருக்கு ஒப்புவிப்பேன். அவன் தலையின் மேல் ஒரு சகரவன் கத்தி படுவதில்லை என்று ஒரு பொருத்தனை பண்ணினாள். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இந்த ரெண்டு என்னது? இதை என்ன சொன்ன? இந்த அம்மா என்ன செய்தாங்க? ஜெபம் பண்ணாங்க. அல்லேலூயா. இவங்க என்ன செய்தாங்க? ஒன்று, தன்மேல் விசுவாசம், எனக்கு செய்யணும். 2, கர்த்தர் பேரில் விசுவாசம். புருஷனை சட்டையை பிடிக்கல,
கத்தரை சட்டையை பிடிச்சாங்க. தோத்திரம், அது ஆண்டவர் பேரில் உள்ள விசுவாசம். மூன்றாவது என்ன செய்தாங்க? தோத்திர ஆஸ்பத்திரியை தேடி வைத்தியரை தேடி போகல. அவங்க மருத்துவம் என்ன? முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணாங்க. ஜெபத்தின் மேல் அவர்களுக்கு இருந்த விசுவாசம். அல்லேலூயா. பாருங்க, ராகேலுக்கு இந்த விசுவாசம் இல்லை இல்லை இல்லை. அதனால தான் மனிதனை நாடினார். இந்த அம்மாவுக்கு புருஷன் ஆதரவாக தான் இருந்தார். ஆனால் புருஷனிடத்தில் போய் குழந்தை தாரும்னு கேட்கல. அதே நீங்கள் நல்லா கவனிங்க. பாஸ்டர் அங்கே உட்கார்ந்துருக்கிறார். அவர் பேர் என்ன? ஏலி. எலி இல்லை, ஏலி. தோத்தர் ஏலி. அவர்கிட்ட போய் எனக்கா நீர் ஜெபம் பண்ணும். சண்டைக்கு போகல. இவங்க போய் முட்டி போட்டாங்க. நல்லா கவனிக்கணும். இந்த அம்மாவுக்கு ஜெபத்தின் மேல் விசுவாசம் இருந்தது. அதை விட ஆழமாய் தன் ஜெபத்தின் மேல் விசுவாசம் இருந்தது. அல்லேலூயா. இந்த அம்மா எந்த அளவுக்கு தன்னை விசுவாசித்தார்கள் என்பதை தோத்திரம் படிக்க ஆரம்பிச்சோன்னு வைங்க, அது ஒரு நாள் பிரசங்கம் பண்ணணும். அவ்வளோ ஆழம் இருக்கு. அதை நான் சொன்னமில்ல. இந்த 1ஆம் அதிகாரம் 2ஆம் அதிகாரம் விசுவாசிகளுடைய வாழ்க்கைக்கு அடிப்படையான வார்த்தைகளாக்கும். அல்லேலூயா. அப்போ இன்றைக்கு நான் சொல்லுகிறேன், ஒரு எழுப்புதலை நோக்கி, ஒரு விடுதலையை நோக்கி, ஒரு எதிர்காலத்தை நோக்கி, ஒரு பிரகாசத்தை நோக்கி ஒரு மனுஷன் தன்னை விசுவாசித்தால் அவன் மாற்றத்தை காண்பான். இரண்டாவதாய் தன்னை அழைத்த தேவனை விசுவாசித்தால் மாற்றத்தை காண்பான். மூன்றாவதாக தன் முழங்காலை அவன் விசுவாசிப்பானே ஆனால் அவன் எதிர்பார்க்கிற மாற்றம் நிச்சயமாய் சம்பவிக்கும். அந்த அம்மா என்ன செய்தாங்க? தன் ஜெபத்தை விசுவாசித்தார்கள். ஜெபத்தின் மேல விசுவாசம் இருந்ததுனால தான். நீங்க நல்லா கவனிங்க. அந்த அம்மா தோத்திரம், அவள் இவளை துக்கப்படுத்தி கொண்டே இருப்பாள், விசனப்படுத்துவாள். இவளோ அழுது கொண்டே இருப்பாள். அப்படித்தானே இருக்கு. இப்போ ஒரு நாள் ஆலயத்துக்கு வந்தாச்சு, ஜெபம் பண்றாங்க. அற்புதம் நடக்கல. பைபிள் சொல்லுது, அவள் ஆலயத்திற்கு போகிற வருஷந்தோறும் இந்த பிரகாரமாய் செய்வாள். அப்ப இன்னைக்கு மட்டும் அற்புதம் நடக்கல, ஜெபம் பண்ணல. அவங்க வாழ்க்கையில இது பல முறை நடந்திருக்கு. இந்த முறை போனாங்க, ஜெபம் பண்ணாங்க, அற்புதம் என்ன செய்யல, நடக்கல. நம்மளா இருந்தா என்ன செய்திருப்போம்? போன கன்வென்ஷனுக்கு தான் போனமே, கழுத ஒண்ணுமே என்ன செய்யல, நடக்கல. இனி அடுத்த கன்வென்ஷனுக்கு போக வேண்டான்றான். நீங்க ரொம்ப நல்லவங்க, ஒரு மாதிரி முறைச்சு பார்க்குறாக்கா, நீனு சந்தேகமா இருக்குவோம் மேலே. ஆமே தோத்தர போன கன்வென்ஷனுக்கு போனேன்னு எனக்கு ஒன்றுமே நடக்கலை. இனி கோயிலும் வேண்டாம், ஆராதனை வேண்டாம், ஒல்லி பாஸ்டரும் வேண்டாமே, தோத்தர இந்த ஏஜி சபையும் வேண்டாம். நான் ஆச்சு கோடிட்ட இடத்தை நிரப்புக, ஏன் பாடாச்சு அப்படின்னு சிலர் ஆண்டவரை விட்டுருவாங்க, ஜெபத்தை விட்டுருவாங்க, ஆண்டவரை தேடுறதை விட்டுருவாங்க. ஆனால் இந்த அம்மா என்ன பண்ணுச்சு? போன வருஷம் ஜெபம் பண்ணு, அற்புதம் நடக்கல, ஜெபத்தை விடலை. ஏன்னா இந்த அம்மா ஜெபத்தின் மேல் உள்ள விசுவாசத்தை விடலை. இல்லை, அல்லேலூயா. அடுத்த வருஷம் வந்திருந்து ஜெபம் பண்றாங்க, அந்த வருஷமும் நடக்கல. அடுத்த வருஷம் வந்திருந்து ஜெபம் பண்றாங்க. இப்ப சிலருக்கு சின்ன புத்தி பலர், ஓ வருஷம் தான் வந்தாவளா, அப்ப இனி அடுத்த வருஷம் பார்க்கலாம். அல்லேலூயா. பழைய காலத்தில் வருஷந்தோறும் தான் இருந்து நம்மளை தான் கிருபையின் காலத்தில் வச்சாரு. அதனால தான் இடைவிடாமல் இருக்கணுமா. அங்கே அப்பப்போ வரணும், இங்கே அப்படி இல்லை. இங்கேருந்து போகவே கூடாது. நான் சொல்ல புரியுதா இல்லையா? அப்போ சந்தேகம். ஆமாம், சில ஆட்கள் அப்படித்தான். ஓ அப்போ அந்நாள் வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் வந்தாங்களா? கழுதை இந்த மனுஷன் சொல்லியே தரல. நல்ல வேலை ஜஸ்டின் மோசஸ் பாஸ்டர் ஆவியானவரே கொண்டு வந்தார். இனி அடுத்த மேல பார்ப்போம் அப்படின்றான். ஐயா, அது பழைய ஏற்பாடு, இது அதனால மூணாவது இன்னொரு ஏற்பாடை உருவாக்காதே. அப்புறம் அவர் ஒன்று போடணும்னு ஏற்பாடு பண்ணிடுறார். கைத்தட்டி இருக்கா. அருமை அருமை. ஆனா எனக்கு ஒண்ணு மட்டும் புரியுது, என் தமிழ் உங்களுக்கு நல்லா புரியுது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஏறத்தாழ உங்க ஊர் மாதிரி நான் பேசுறேன்னா ஏதாவது தப்பு வருதாப்புல? இல்லை இல்லை, நான் சாத்தாங்குளத்துக்காரன் தான். என்ன எல்லாரும் அங்கே உள்ளவன்னு பார்க்குறிய, எங்கள் ஐயாவுக்கு மேலே சாத்தாங்குளம் தான். இதுக்கு மேலே கேட்காதே, நம்ம பிறகு சொந்தக்காரன் ஆயிரும், ஏகப்பட்ட பிரச்சனை ஆயிரும். அப்புறம் சரி, இப்போ ஒரு அல்லேலூயா சொல்றீங்களா?
வெரி குட் வெரி குட். மணி போக்கு ஆச்சுல்ல, 9:20 ஆச்சு, பார்த்துக்கிடுங்க. அப்போ இந்த அம்மாவுக்கு தோத்திரம். ஜெபத்தை ஏன் விடல தெரியுமா? இந்த அம்மா ஜெபத்தின் மேல் உள்ள விசுவாசம் இந்த அம்மாவுக்கு என்ன செய்யல. அதனால தான் தோத்திரம், தன்னுடைய வாழ்க்கையில் நன்மை தாமதித்தாலும் ஜெபத்தை நிறுத்தவே இல்லையானே. ஜெபத்தை என்ன செய்யல, நிறுத்தவே இல்லை. அந்த அம்மா பிளான் பண்ணி இருக்கும் போல, தோத்திரம் இப்போ கிடைக்காம இருந்தா என்ன, அடுத்த வருஷம் பார்த்துக்கிடுவான், வாங்காம என்ன செய்ய மாட்டேன், விட மாட்டேன். ஏன்னா இந்த மாதம் உபாச ஜெபத்தில் உனக்கு நன்மை கிடைக்கலையோ, கிடைக்கல, அப்போ என்ன செய்ய போறா, அடுத்த மாதம் வருமில்ல, அடுத்த மாதம் மறுபடியும் உபாச ஜெபம் வரும், வாங்காம விட மாட்டேன்னு ஒன்று வர. இந்த அம்மா அப்படித்தான் என்ன செய்திருக்கு, யோசிச்சிருக்கு. ஏன்னா இந்த அம்மாவனுடைய ஆழமாய் பதிந்த அந்த ஜெபத்தின் மேல் விசுவாசத்தை பார்த்தீங்களா, அதை பெனினாவால் அணைக்க முடியல, காலதாமதத்தினால் அணைக்க முடியல. இன்னைக்கு ராத்திரி கர்த்தர் சொல்லுகிறார், ஒரு எழுப்புதலை எதிர்பார்க்கிற, மாற்றத்தை எதிர்பார்க்கிற, விடுதலை எதிர்பார்க்கிற, மகிமை எதிர்பார்க்கிற உங்களுக்கு சொல்றேன், உங்க ஜெபத்தின் மேல் உங்களுக்கு ஆழமான ஒரு விசுவாசம் இருக்குமானால், ஜெபிக்கிறவனுடைய கண்கள் ஜெபிக்கிறதை பார்க்காமல் கல்லறை செல்லாதம்மா. அவன் கண்ணீருக்கு தேவன் பதிலை தருவார், தருவார். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா, அல்லேலூயா. வீடுகளில் தனியாக ஜோம் பண்ண ஆரம்பிங்க, குடும்பமாக தனியாக ஜோம் பண்ண ஆரம்பிங்க, சபையில் குழுவாக ஜோம் பண்ண ஆரம்பிங்க, நேரம் கிடைக்கும் பொழுதெல்லாம் ஆலயத்தில் வந்து ஜெபிக்க ஆரம்பிங்க. ஆமென். கர்த்தர் வேலை செய்கிற இடத்துல 10 நிமிஷம் கிடைச்சாலும் ஜோம் பண்ணுன்னு பைபிள் சொல்லுது. ஜெபிக்கிறவனுடைய விசுவாசம் மகிமையானதை பார்க்கும், கண்டிப்பாக பார்க்கும். உங்கள் விசுவாசம் மகிமையானதை கண்டிப்பாக பார்க்கும். ஃபஸ்ட்டு எனக்கு ஜெபிக்க தெரியாதுன்னு சொல்கிறீங்களா, அம்மாட்ட பேசுறதுக்கு டிவிஷனுக்கு போனோமா, அப்பன்ட்ட பேசுறதுக்கு காலேஜுக்கு போனா பரவா பேசணும், அப்பாட்டையும் அம்மாட்டையும் பேசுறதுக்கு அவன் டிவிஷனுக்கெல்லாம் போக வேண்டிய அவசியம் இல்லை. உனக்கு மனசுல தோணுகிறத அப்படியே சொல்லிக்கிற வேண்டியதானே, ஆமாவா இல்லையா? எனக்கு என் பிள்ளைய மறக்கவே முடியாது. எனக்கு 2 பொட்ட பிள்ளைகள் பார்த்துக்கிடுங்க. மூத்தவ காலேஜ் செகண்ட் இயர் படிக்கிறா. இப்போ சின்னவன் இப்போ தான் ஃபர்ஸ்ட் இயருக்கு போகிறா, 12 முடிச்சிருக்கா. இப்போ ஒரு மூத்தவ சின்ன வயசாக இருக்கும் பொழுது நாங்கள் எங்கேயோ வெளியே போயிட்டு வந்தோம். என்னால் முடிஞ்ச அளவுக்கு வீட்டில் இருந்தால் நான் வீட்டில் கடமைகளை செய்வேன், தவிர மன்னிச்சுக்கிடுங்க, நான் செய்கிறேன்னு நீங்கள் அவங்கள கஷ்டப்படுத்தப்படாது, முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் உதவி செய்யணும். அப்போ நாள் நைட்டு வந்தோம், பாசமாக சொன்னாங்க, நான் ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு வரேன், இந்த தோசையை சுட்டுருங்கன்னுச்சு. நான் என்ன செய்தேன், தோசையை என்ன செய்தேன், சுட்டு வச்சுக்கிட்டே இருந்தேன். என் பிள்ளை என்கிட்ட வந்து சொல்ல, அப்பா டேய் தோசை தாடான்னுச்சு. அப்பா டே, நீங்கள் எப்படி கேட்பீங்களா? அப்பா டே, அப்பா தோசை தாங்கன்னு கேட்கலாம், அப்பா டே தோசை தாடான்னு கேட்டுச்சு. இப்போ எனக்கு கிராமர் மிஸ்டேக் பிரச்சனையாக இருக்கா, இல்லை பிள்ளையினுடைய தோசை பசி எனக்கு முக்கியமாக தெரியுதா? என்ன மரியாதையெல்லாம் பேசிட்டேன், இவளை நீ வீட்டுக்குள்ளே என்ன செய்யப்படாது, ஏன் அது குழந்தை இல்லை, எனக்கு சப்ஜெக்ட் புரிஞ்சுதா இல்லையா, அதானே, அவ்வளோதான். என் பிள்ளைக்கு பசிக்கு, பிள்ளைக்கு என்ன கொடுக்கணும், அவ்வளோதான். அது ஏன் தெரியுமா, அவள் என் பிள்ளை, அவளுக்கு நான் அப்பேன். இந்த இடத்துல பார்க்க வேண்டியது கிராமர் இல்லை, பிள்ளைக்கு பசிக்குதாங்கிறதான். அதுதான் ஆண்டவர்கிட்ட போய் ஜோம் பண்ணுறதுக்கு தோத்துற காலேஜுக்கெல்லாம் போண்டிய அவசியம் இல்லை. உட்காந்த இடத்துல உங்கள் அப்பாட்ட எப்படி பேசுவீங்களோ அப்படி பேசுங்க. நீ ஜோம் பண்ணுக்கா, அற்புதம் நடக்குதா இல்லைன்னு அப்போ கேளு, நீ அப்போ கேளு, நீ ஹல்லேலூயா ஆண்டவர்கிட்ட கேளு. இன்னைக்கு ராத்திரியில் கர்த்தரோட நிரப்பத்தானே போறாரு. ஜோமனே எழுப்புதலை நம்முடைய கண்கள் பார்க்கும். குடும்பத்தில் தானே மாற்றத்தை எதிர்பார்க்குறீங்க, வாழ்க்கையில் தானே மாற்றத்தை எதிர்பார்க்குறீங்க, சபையில் தானே மாற்றத்தை எதிர்பார்க்குறீங்க. என்னால் முடியும்னு நம்பிக்கை, ஆண்டவரால் முடியும்னு நம்பிக்கை, அது என் ஜெபத்தால் முடியும்னு நம்பிக்கை. கர்த்தர் நிச்சயமா அதிசயங்களை காண்பார். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. ஆச்சரியம் என்னன்னா, ஒரு காலத்தில் போய் அழுது கொண்டு இருந்த இடத்துல இப்போ எல்லாரும், இப்போ அந்த சபையில் பாஸ்டர் யாரு, சாமுவேலாக்கும் பாஸ்டர் யாரு அண்ணா. ஒரு காலத்தில் இந்த ஆலயத்தில் வந்து அழுது அம்மாவுக்கு பிள்ளை இப்போ யாரு, யோசிச்சு பாருங்கப்பா. இப்போ சாமுவேல் அந்த இடத்துல ஆசாரியனாய் மாறின பிறகு அவங்க அப்பா அம்மா எல்லாரும் ஆராதனைக்கு வருவாங்களா இல்லையா? வருவாங்க தானே. ஒரு இமேஜினேட் பண்ணி பாருமா, அந்த சித்தி இருக்கால, அவ பேர் என்ன, பெனினா. அவளும் வந்து திருவிருந்துக்கு வந்து முழங்கால் போட்டு இருப்பான். யாருக்கு முன்னால? எல்லாம் கேவலம் இல்லையா? ஒரு காலத்தில் இந்த குடும்பத்தை நீ படாத பாடுபடுத்தின, இப்ப யாருக்கு முன்னால நீ முட்டி போட்டு நிக்கிற?
சாமுவேலுக்கு முன்னால இந்த பெனினால் ஆட்டுக்குட்டியை கொண்டு வச்சுட்டு, பாஸ்டர் ஐயா எனக்காக பலி செலுத்தணும், எனக்காக பலி செலுத்தணும். யாருகிட்ட? ஒரு காலத்தில் உன் வாயினால தானே இவனை அவமானப்படுத்தினா. அதுதான்மா சொல்லி இருக்கு, நீ வெட்கப்பட்ட சகல இடங்களிலும் உன்னை கீர்த்தியும் புகழ்ச்சியுமெல்லாம் வைப்பேன். நீ அவமானப்பட்ட இடத்துல, நீ தலை குனிஞ்ச இடத்துல, எந்த வாய் உன்னை பார்த்து ஏளனமா சொல்லிச்சோ அந்த அந்த குடும்பத்திற்காக யார் ஜெபம் பண்ணா, அந்த குடும்பத்துக்காக யார் பலி செலுத்தினா, அந்த குடும்பத்துக்காக யார் கர்த்தரிடத்துல திறப்பில நின்னா, இதை விட அவமானம் வேற என்னன்னே வேணும்? இதை விட மேன்மை உனக்கு வேற என்ன வேணும்? நீ தலை குனிஞ்ச இடத்துல, நீ வெட்கப்பட்ட இடத்துல உன்னை எழுப்பினார்ல, உன் பிள்ளை எழுப்பினார்ல, உன்னை தலை நிமிர வச்சார்ல. இன்னைக்கு தோத்திரம், ஒவ்வொரு பண்டிகை வரும்பொழுதெல்லாம் ஊரே சேர்ந்து தேடும், பாஸ்டருக்கு அம்மா எங்க, பாஸ்டருக்கு அம்மா எங்க, பாஸ்டருக்கு அப்பா எங்க. ஏன் அவ்வளவு பெருமை இல்லை? ஒரு காலத்தில் இந்த ஆலயத்துக்குள்ள தானே அவமானத்தோட வந்து நின்று, இந்த ஆலயத்துக்குள்ள தானே அழுது கொண்டு வந்து, எத்தனை முறை இந்த ஆலயத்தில் வந்து எனக்கு எதிர்காலம் இல்லையா, எனக்கு எதிர்காலம் இல்லையா, என் கண்ணீருக்கு ஒரு முடிவு இல்லையா, என் பிரச்சனைக்கு ஒரு முடிவு இல்லையா, என்னைக்கு இந்த அவமானத்தை அனுபவிக்கணுமான்னு கேட்டால ஆண்டவர் இன்னைக்கு ராத்திரி சொல்லுகிறார், நீ வெட்கத்தை அனுபவித்த ஸ்தானங்களில் உன்னை மகிழ்ச்சியாக்கி உன் கண்களிலே மகிமையானவைகளை காண பண்ணுவேன். இன்றைக்கு ராத்திரியில் முதல் ஒரு மாற்றத்தை உன் குடும்பம் பார்க்கும்.